ஏன் இந்த நாள் மிகவும் சிறப்பு அப்படின்னா, சூரியன் தன்னோட பாதையை மாற்றுகின்ற நாள். அதாவது மகரத்துக்கு வரும்போது, தனுசுல இருந்து மகரத்துக்கு மூவ் ஆகும்போது அவர் தன்னோட பாதையை கிழக்கு நோக்கி மாற்றுகிறார். அந்த நாளோட துவக்கம் போகியிலிருந்து ஆரம்பமாகறனால தான் பொங்கலை போகியிலிருந்து கொண்டாடுறோம். அன்று முக்கியமான வழிபாட்டில் ஒன்று நிலை பொங்கல் வழிபாடு. அதை எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ நாள்னா, நிலைவாசலுக்கு மஞ்சள் வர்ணம் பூசி திலகமிட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்து நிலைவாசலில் உரையும் நமது இல்லுரை தெய்வம், அதாவது குல தெய்வம் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுறாங்க. அது ஏன்னா அந்த மண்ணை வழிபடுறதா நமக்கு ஐதீகம் இருக்கு. இதை பற்றின ஆன்மீகம். இதை பற்றின அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் படி சுகாதாரம் அது ரொம்ப முக்கியம். இந்த 3 மாதங்கள், அதாவது புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, மழை மற்றும் குளிர்காலங்கள், இந்த காலங்களில் நோய்கள் அதிகமாக பரவுது. அதனால நோய் கிருமிகளும் நுண்ணுயிர்களும் அதை பற்றின நுண்ணுயிர்களும் அதிகமாக பரவுற காலமாக இருந்துச்சு. அது இந்த தைப்பொங்கலுக்கு அப்புறம் சூரியனோட இது அதிகமாக இருக்கும், பூமிக்கு வெளிச்சமும் ஒளியும் அதிகமாக இருக்கிற, உஷ்ணம் அதிகமாக இருக்கிற காலத்தில் அந்த நுண்ணுயிர்கள் எரிக்கப்பட வேண்டும். அதனால சுத்தப்படுத்துகிறோம், வீட்டை சுத்தப்படுத்தி பொருட்களை அகற்றி எரிக்கிறது. ஏன் எரிச்சாங்க அந்த காலத்துலனா, நம்ம யூஸ் பண்ண பாய், தலகணை, அப்புறம் பெட்ஷீட்டு இதெல்லாம் ஒன்று எரிக்கிறாங்க, இல்லாட்டி துவைத்து வெயிலில் உலர்த்தி பயன்படுத்துகிறாங்க போகி அன்னைக்கு. அப்போ சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமாக இது பண்ணப்படுது. இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து சுற்றுச்சூழல். ஸோ இந்த தேவையற்ற பொருட்களை நம்ம அகற்றும் போது, அகற்றி அதை